Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் எப்படி பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் பண்ணால் சென்டம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் தான். ஸோ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ண கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ சென்டம் மிஸ் ஆனாலும் கூட மேக்ஸிமம் 98, 99 இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் எக்ஸாக்டாக இருந்ததுனால நம்ம சென்டம் கொடுத்துருக்கோம். ஸோ சென்டம் போடுவாங்களா சார், இந்த மிஸ்டேக் இருக்குது, அந்த மிஸ்டேக் இருக்குது, அப்படி எழுதியிருக்கலாம், இப்படி எழுதியிருக்கலாம், அதெல்லாம் செகண்ட் பாயிண்ட். நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த கைட்னாலும் படிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கான கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். சொல்லுவோம் நம்ம ஒரு சிலர் என்ன தான் படித்தாலும் அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ண தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எல்லாமே இந்த ஒரு கைடுன்னு எடுக்கும்போது புக்குன்னு இந்த ஸ்டார்டிங் பேஜில் என் பேஜ் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் ஆனாலும் மார்க் வரும். அதுக்கு காரணம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் தெரியாதுனா. ஸோ அதுக்காகவே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் பேப்பர் ப்ரெசென்ட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ்க்கு நிறைய மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டில் 14 மார்க்குமே எக்ஸாக்டாக இதே மாதிரி நீங்கள் ஆப்ஷனோடு எழுதுனீங்கன்னா கட்டாயம் ஃபுல் மார்க் அப்படியே 14/14. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள், சைட் ஹெட்டிங் கட்டாயம் போட்டுட்டு இந்த ஸ்டூடெண்ட் அழகாக அந்த முக்கியமான பாயிண்ட் ஒரு எக்ஸாம்னா ஆலிசா அதை கிம் ஹெல்ப் ஆலிசான்ற கான்செப்ட் டிராகன் டிக்டேட் சாப்பிட அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் டிரான்ஸ்பரண்ட் டு ஸ்பீச் அதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன ரீசனுக்காக ஹெர்மன் அண்ட் ஆத்தர் ஸ்லாம் த டோர் என்ன காரணம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ரீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் த கிரிவ் அதுக்கான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் இந்த பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் சீசன், த போயட்ஸிக், த ஆர்டிஸ்ட், வி ரெஃபர் டு த மெஷின் சொல்லுவோம், தே டேக்கன் ஃப்ரம். ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமர் டைரக்ட் டேரக்டில் இப்போ கொஸ்டின் நம்பர் 23 பார்த்தீங்கன்னா எப்படியும் ஆக்டிவைஸ் பேசுவோம். இதில் இந்த கொஸ்டின் பேப்பரில் 23 டைரக்ட் டேரக்ட் 24 ஆக்டிவைஸ் பேசிவாய், 26 எழுதிக்கிறாங்க சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில், இது சிம்பிள். அதுக்கப்புறம் ரோடு மேப் இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு எழுதிங்கன்னா கட்டாயம் ஃபுல் மார்க் எடுக்கிற சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப்ன்றது முதல்ல டைட்டில் எழுதிட்டுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் அந்த டைட்டில் அந்த லெசனோட ஆத்தர் பேர் தான் எழுதியிருக்கலாம். அதுக்கப்புறம் கேரக்டர் சினாப்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஒவ்வொரு ஹெட்டிங் இதே மாதிரி நீங்களும் சைட் ஹெட்டிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த சைட் ஹெட்டிங்குள்ளே நம்ம எழுதிருக்கிற பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி விட்டிங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாதுன்னா நீங்கள் 5/5. இங்கே நம்ம எழுதுகிற வரைக்கும் நம்ம 4 மார்க் தான் சார் கிடைக்குதுன்னா டோன்ட் வரி, பப்ளிக்கில் கட்டாயம் 5/5 கிடைக்கும். நீங்கள் இதில் அண்டர்லைன் பண்ணுறதுக்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறோம். மாரல் மறக்காமல் எழுதிருங்க. மாரல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இது ஒரு டெக்னாலஜி பெறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேட் அதுக்கான ஆத்தர் நேம் இருக்கலாம், லேயாம் பிளேட் எழுதியிருக்கோம், தீம் எழுதிடுறோம். அதுக்கப்புறம் கேரக்டர் யார் கேரக்டர் சினாப்சிஸ் மென்ஷன் பண்ணுறோம். இன்ட்ரடக்ஷன் ஆசிடி சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக நீங்கள் எந்த கைட்னாலும் படிங்க. ஆனால் சைட் ஹெட்டிங் இதே மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு எழுதினீங்கன்னா நம்ம கட்டாயம் ஃபுல் மார்க் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். எங்களுக்கு ஃபுல் மார்க்லாம் வராது அப்படின்னா கட்டாயம் ஃபுல் மார்க் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஸோ மாரல் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃபில் டைட்டில் ஆண்ட் அண்ட் கிரிக்கெட், போய்ட் பார்த்தா அடாப்டர் ஃப்ரம் இசாப் ஃபேபிள்ஸ், தீம் பார்த்தீங்கன்னா ஆண்ட் வர்சஸ் கிரிக்கெட்டில் சினாப்சிஸ் எழுதுகிறோம், இன்ட்ரடக்ஷன் மென்ஷன் பண்ணிவிட்டு. ஆனால் போயம் பேராகிராஃப் எழுதும்போது நான் பல டைம் சொல்லியிருக்கேன் போயம் லைன் தட் மீன்ஸ் போய்ட்டிக் லைன் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அந்த போய்ட்டிக் லைன் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கொடுங்க. ஸோ கட்டாயம் 5/5 கிடையாது. நிறைய சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் 6 லைன் மென்ஷன் பண்ணுங்கள். கன்க்ளூஷன் எழுதிக்கிறோம். மாரல் மறக்காமல் எழுதணும். அதுக்கப்புறம் ரைமிங் ரைம்ஸ் நிறைய பேர் ரைம்ஸ்க்கு ஏஏபிபி ஏபிபி மட்டும் போடுவீங்க. ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டை எழுதி அதில் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கீழே எடுத்து எழுதுவாங்க. அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறோன்னா அதுக்கான வேர்டு மென்ஷன் பண்ணுங்கள். அலிட்டேஷன் வேர்ட்ஸ் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38 பார்த்தீங்கன்னா பேசேஜ் கம்பெனி தட் மீன்ஸ் நான் டீட்டெயில் பேசுகிறேன். அதுமாதிரி சைட் ஹெட்டிங் முடிஞ்ச வரைக்கும் சைட் ஹெட்டிங் ரொம்ப சிம்பிள் சைட் ஹெட்டிங். அதுக்கப்புறம் 45 இந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க. இந்த பேஜில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் டைரெக்டாக மெமரி போய் மென்ஷன் பண்ணி எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஜஸ் கம்மியாக இருந்ததுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இது எங்கள் ஸ்டூடெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக போடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த மெத்தட் கூட 5/5 இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் ½ an hour போகிறோம், அதெல்லாம் கிடையாது. அவுட்லைன் போட்டுட்டு இதே மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் எல்லாம் போகலாம். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய நோட்டீஸ் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. அவுட்லைன் போட்டு அந்த கண்டென்ட் மென்ஷன் பண்ணி என்ன இது கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணால் 5/5 நோட்டீஸ் ரைட்டிங். ரிப்போர்ட் ரைட்டிங் இதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் எழுதுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக்சர் ரைட்டிங் நான் எப்படினாலும் எழுதலாம். ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் ஜென்ரல் வியூ மெயின் வியூ தீம்ன்ற கான்செப்ட் போட்டு எழுதுவாங்க. அதுக்கான ஒரு டாபிக் கொடுத்துட்டு ஸோ அந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் மாரலும் கொடுத்து எழுதுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தட் மீன்ஸ் நோட் மேக்கிங் எழுதாமல் இல்லை ஸ்மார்ட்டர் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே மென்ஷன் டேரெக்டாக வேணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 47 எப்பவுமே எங்கள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா
47 எழுதியா 46 எழுதுங்க. நிறைய பேர் 46 எழுதி 47 எழுதுவீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து 47 எழுதிட்டு 46 எழுதுங்க. ஏன்னா ½ அன் ஹவர் தான் லாஸ்ட்டில் டைம் இருக்குன்னா அந்த 10 மினிட்ஸில் 47 எழுதிட்டு 46 கடைசி எழுதிக்கலாம். சைட் ஹெட்டிங் இதே மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இப்போ நான் டீட்டெயில் பேராகிராஃபில் சொல்ல பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் முலன் தீம் கேரக்டர் ஸ்னாப்சிஸ் போட்டுக்கணும். அப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் பாருங்கள் இதே மாதிரி கட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிட்டு வாங்க. அந்த சைட் ஹெட்டிங்குள்ளே முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். மறக்காமல் கன்க்ளூஷன் எழுதுகிறோம். மாரலுக்கு ஒரு மார்க் இருக்குது. கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட் கட்டாயம் போடுவாங்க. கான்செப்ட் மேப் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அந்த ஃபுல் லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கான்செப்ட். இந்த கீ பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து அவங்கள ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுப்பாங்க அந்த ஐஃபன் போட்டு. ஸோ அந்த இன்ஸ் யூஸ் பண்ணி கான்செப்ட் மேப் போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இதில் போட்டிருக்கிற மெத்தட் படி நீங்கள் எழுதிங்கன்னா கட்டாயம் நீங்கள் கூட 99, 98 சென்டம் நம்மளால் முடியுன்ற ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சென்டமே எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேப்பர் பர்சன்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் 10ஆம் வகுப்பு தமிழ் அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற வந்து மேத்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் எஸ்எஸ் எல்லாமே தொடர்ந்து நிறைய பேப்பர் பர்சன்ட் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனை பார்க்கும்போது நாமளும் இப்படி எழுதலாமே அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் ப்ரெசன்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. All the best student. Thank you. Bye.